வெல்கம் பேக் யூஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்ட் ட்ராக் ரிவோல்ட் XR1 ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ யாராச்சும் புதுசாக நம்ம சேனலுக்கு எடுத்து பார்க்குறீங்கன்னா அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதற்கும் மேலே தாமதிக்காத வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதோட கேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் மேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராப்புங்கிறது சிலிக்கான் பேஸ்டு மெட்டீரியலாக ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் கலருங்கிறது மெட்டல் மாதிரியே தெரியும். பட் இது ஜஸ்ட் ஒரு கோட்டிங் தான். இது போக போக பிளாஸ்டிக் வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எனக்கு இது வரைக்கும் இந்த 1 மந்த் யூஸில் தெரிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் யூஸில் இதோட பிளாஸ்டிக்ங்கிறது வந்து வெளியில் தெரியல. அப்புறம் இந்த வாட்சில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் இருக்குது. இதில் நான் வாங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் தான். க்ரீனுங்கிறது இந்த ஸ்ட்ராப்போட கலர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மீதி இன்னும் 4 கலர் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இதில் வந்து ஒரு 1.38 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே தந்துருக்குறாங்க. இதோட பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 240x240. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த 240x240 பிக்சல் ரெசல்யூஷனுங்கிறது ஒரு ஆவரேஜ் இல்லைன்னா எல்லாருமே கொடுக்குறதுன்னே சொல்லலாம். இந்த டிஸ்பிளே வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஃபாஸ்ட் ட்ராக் வந்து இது ஒரு அல்ட்ரா யூவி டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் அல்ட்ரா யூவி டிஸ்பிளேனா ஒன்றும் புது டிஸ்பிளே டெக்னாலஜியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம் மட்டும்தான். இதை போட்டு நீங்கள் அதிகபட்சம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அப்புறம் அந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் போனீங்கன்னா கூட ஓரளவுக்கு வந்து விசிபிளாக இருக்குது. ரொம்ப பிரைட்டாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் டைம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எடுத்து பார்க்க முடியும். இல்லை யாராச்சும் கால் பண்ணாங்களோ இல்லை மெசேஜ் பண்ணாங்களோ அது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு விசிபிளாகவே தெரியுது டேரக்ட் சன்லைட்டில் கூட. அப்புறம் இன்டோர் யூஸ்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அப்புறம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறதுக்கு இதில் ரொம்ப பெரிய ப்ராசஸர் அந்த மாதிரிலாம் எதுவுமே தரல. ஒரு நார்மலான ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். அதாவது இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபிட்னஸ் பேண்ட்னு சொல்லிடலாம். பட் இது ஃபிட்னஸ் பேண்டுங்கிற கேட்டகரியிலே இது சேராது. பட் ஆனால் யூவிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து லேக் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு 100 டைம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாட்சை ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில டைம், அதாவது 1-2 டைம் மட்டும் வந்து ஸ்டக் ஆகி நின்றுக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த க்ரௌன் இருக்குது இல்லை, அந்த க்ரௌனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து அதை சரி செஞ்சிடலாம். அப்புறம் இந்த க்ரௌனை பற்றி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த க்ரௌன் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்சில் ரொட்டேஷன் பண்ணால் மேலேக்கு அப் அண்ட் டவுன் மோஷனை வந்து தந்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த வாட்சில் அப் அண்ட் டவுன் மோஷன் இல்லை. நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த க்ரௌனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். க்ரௌன்னா ஒன்றும் இல்லை, இந்த வாட்சோட சைடில் இந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குற இந்த பின் தான். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப். இதோட பேட்டரி லைஃப்ங்கிறது வந்து பிராண்ட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா 3 days வித் ப்ளூடூத் காலிங்கோட வரும். அதுக்கப்புறம் 5 days வித்தவுட் ப்ளூடூத் காலிங்கோட வரும்னு சொன்னாங்க. நான் வந்து ப்ளூடூத் காலிங்கோடையே யூஸ் பண்ணி பார்த்தேன். 3 to 4.5 days வரைக்கும் இதோட பேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது வருது. அப்புறம் 5th பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இதில் ஃபஸ்ட்டு மேஜர் பெஸ்ட்டாக பார்க்குறது ப்ளூடூத் காலிங். இதில் கொடுத்துருக்க ப்ளூடூத் காலிங் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த ப்ளூடூத் காலிங் யூஸ் பண்ணி கால் அட்டன் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து குயிக் மெசேஜ்னு ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நான் குயிக் மெசேஜ் கேட்டோடனையும் நம்ம எல்லா மெசேஜுக்கும் யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து நார்மல் மெசேஜஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கால்ஸுக்கு மட்டும் தான் அந்த குயிக் மெசேஜுங்கிறது யூஸ் ஆகும். எதற்காகனா நீங்கள் கட் பண்ணும்போது என்ன காரணத்துக்காக கட் பண்ணீங்க, நீங்கள் வந்து திரும்பவும் கால் பண்ணுவீங்களா, இதே மாதிரி பேசிக் ஒரு சில மெசேஜஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் அனுப்பிட்டு என்ன காரணத்தினால கட் பண்ணீங்கன்னு அந்த காலர்கிட்ட எடுத்து சொல்ல முடியும். அவ்வளோதான் அதோட யூஸ். அதற்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் SpO2 மெஷர்மெண்ட்டுமே இருக்குது, ஸ்லீப் ட்ராக்கிங்கும் இருக்குது. அப்புறம் இதில் வந்து இன்பில்டாக வந்து கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஃபியூச்சருமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பேசிக் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் நார்மலாக வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் இந்த வாட்சில் ஃபேவரட் கான்டாக்ட்னு சொல்லிட்டு ஒரு 50 கான்டாக்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா இதுக்கு வந்து எடுத்து ஃபாஸ்ட் ட்ராக்கில் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா இதில் அந்த 50 கான்டாக்ட்ஸ் இதில் ஏற்றி அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அந்த 50 கான்டாக்ட்ஸ்லேருந்து யாருக்கு வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இதில் வந்து டயல் பேடும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த டயல் பேடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நம்பர் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை வந்து டயல் பண்ணி நீங்கள் கால் வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங் எல்லாம் கொடுக்கல. பட் ஆனால் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்து ஃபாஸ்ட்ராக் வெப்சைட்லேயே ப்ரொவைட் பண்ணிக்கிறேன், ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இதை நான் தண்ணிக்குள்ளே போட்டு பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் நான் வந்து இதை பர்சனலாக என் சொந்த காசை போட்டு தான் இருக்கிறேன். அதனால் இது இந்த வாட்சை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இழக்க முடியாது. பட் ஆனால் ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்கனாலோ இல்லை வந்து ஒரு சின்ன மழை தூருது அந்த மாதிரி நேரங்களில் இதை போட்டு போனீங்கன்னா அப்போல்லாம் வந்து இந்த வாட்சுக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. நான் நல்லாவே வந்து கை கழுவும்போது இந்த வாட்சை நினச்சிருக்கிறேன். அப்போவும் வந்து ஒன்றும் ஆனதில்லை பெருசாக. இப்போ இந்த ஃபாஸ்ட்ராக் கம்பெனி இதை அட்வர்டைஸ் பண்ணும்போது 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அதை வந்து நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் எடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு
கம்பேட்டபிலிட்டி. இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் ரொம்பவே நல்லாவே இருக்குது. என்னோடதுல வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 தான் இருக்குது. அது கூட ரொம்பவே நல்லா கம்பேட்டபிளாகவே இருக்குது. அதோட சேர்த்து என் தம்பியோடதுல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 இருக்குது. அதுலேயும் வந்து நல்லா கம்பேட்டபிளாக தான் ஒர்க் செய்யுது. பட் iOSல வேலை செய்யுதான்னு கேட்டிங்கன்னா, அது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் iOS கூட யூஸ் பண்ணல. பட் ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணும்போது இது iOS கூடயே வேலை செய்யுன்னு தான் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கிங். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே அந்த ஃபியூச்சர்ஸில் சொன்ன மாதிரி இதில் ஸ்டெப்ஸு இதில் வந்து எடுத்து 24/7 ஹார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை பிபி அலர்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. SpO2 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மூட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதோட அக்யூரசின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஒரு சில நேரம் இந்த வாட்ச் நான் பெட் மேலே தான் வச்சுருப்பேன். அந்த பெட் மேலே வச்சுருக்கும் போதும் அதோட பிபி எல்லாம் காட்டும், 60 17 காட்டும், SpO2 காட்டும். அது ஏன்னு தெரியல. அதில் வாட்சில் ஃபால்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு இது என்கிட்ட இருக்கணும். பட் ஆனால் என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குற அளவுக்குலாம் எடுத்து காசு இல்லை. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்தது வந்து என் ஃபோன் தான். ஃபோனில் இருக்கிற GPS யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி பார்த்தேன். அப்போ நான் வந்து ஒரு கிலோமீட்டருங்கிற தூரத்தை வந்து ட்ராவல் பண்ணும்போது வாட்சுங்கிறது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து எடுத்து காமிக்குது. அதனால் அந்தளவுக்கு ஸ்டெப் ட்ராக்கிங்கில் வந்து அக்யூரசி இல்லை. பிகாஸ் ஏன்னா நார்மலாக நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது அது GPS யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக வந்து ட்ராக் பண்ண முடியும். பட் ஆனால் வாட்ச்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அக்சலரோமீட்டர் தான் இருக்கும். இந்த அக்சலரோமீட்டர் உங்களோட ஹேண்டோட கையை வந்து ஆட்டுறது மூலிமா நீங்கள் எத்தனை ஸ்டெப் போகிறீங்கன்னு கால்குலேட் பண்ணோம். அதனால் அவ்வளோக்கா அக்யூரேட்டாகவும் இருக்காது. அப்புறம் நம்ம அப்படியே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். இப்போது இதோட இந்த வாட்சஸோட ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸுங்கிறது வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது. அதனால் என்ன மாதிரி வந்து கை வந்து சின்னதாக இருக்கிறவங்களுக்கு தாராளமாக எடுத்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக இருக்குது. முதல்ல இருக்கிற ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச்லாம் அந்த கீழே இருக்கிற சின் இருக்குதுல்ல, அந்த சின்னில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ங்கிற ஒரு லோவை பெருசாக தந்திருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் ஆனால் இதில் வந்து அவ்வளோக்கா எந்த ஃபாஸ்ட் ட்ராக்னு ஸ்பெசிஃபை பண்ணல. சின்ன சின்ன இடங்களில் இந்த மாதிரி இந்த க்ரௌண்டில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் லோகோ ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ராப்பில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் ஃபாஸ்ட் ட்ராக்ங்கிறது இருக்குது. அதனால் இது கொஞ்சம் டிசைனும் நல்லா இருக்குது. பிராண்டிங் லோகோவே வந்து சின்ன சின்னதாக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதோட கால் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே வந்து சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு இண்டோருக்குள்ளேயெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோனோட குவாலிட்டிக்கே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு வேணால் சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்குங்க. இல்லடா, ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு தான்டா கூப்பிட்டேன். வாட்ச்லேருந்து தான் பேசுகிறேன். கால் குவாலிட்டி எப்படி இருக்கு? கால் குவாலிட்டி நல்லா இருக்கு, கிளியரா தான் இருக்கு. ஃபோன்ல இருக்கிற அளவுக்கே இருக்குதா இல்ல ரொம்ப கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது? ஃபோன்ல பேசுற மாதிரி தான் இருக்கு, கிளியரா இருக்கு. ஆனா ஃபோன்ல காட்டிலும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. இப்போ ரூம்குள்ள இருந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் நீ வந்து Realme 5 TWS ஆர்டர் போட்டியா? இன்னைக்கு வந்துரும். இன்னைக்கு வந்துருமா? ஆஃப்டர்நூன் டைம்ல வந்துரும். கலர் என்ன? கலர் நேவி ப்ளூ. நேவி ப்ளூவா? ஓகே. வந்தா ரிவ்யூ சொல்லுவியா? சொல்றேன். ஓகே. என்ன வாட்ச்? ஃபாஸ்ட் ட்ராக் ரிவோல்ட் XR1. எவ்வளோ? 1200. 1200 இல்ல 1300. நாய்ஸ் எதுவும் நல்லா கிளியரா கேக்குது. ஓகேடா. அதற்கப்புறம் இதில் வந்து இந்த வாட்சில் என்னென்ன கான்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் தான். இதோட ஸ்க்ரீனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் தான் மேட் ஆயிருக்கு. பட் ஆனால் ஈஸியாக வந்து ஸ்க்ராட்சுங்கிறது பிக்கப் பண்ணுது. நான் ஒரு மாதமாக தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அதுக்குள்ளேயே வந்து நிறைய ஒரு 20-25 சின்ன ஸ்க்ராச்சஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. நான் வந்து இப்போ தான் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஆர்டர் பண்ண போகிறேன். ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து இதை ஒட்டுறதுங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்ஸாக வேணால் அப்டேட் பண்ணுறேன். அதை இந்த ஐ பட்டனில் வந்து எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்குங்க. வேணா டிஸ்கிரிப்ஷன்லேயே எடுத்து தரேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கிட்ட நான் இருந்து எதிர்பார்க்கலன்னே சொல்லலாம். ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஒரு 100+ ஸ்போர்ட்ஸ் மூன்னு சொல்லிட்டு இது எல்லா இடங்கள்லையும் வந்து அட்வர்டைஸ் பண்ணாங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எடுத்து போய் பார்த்தா மல்டி ஸ்போர்ட்ஸில் வெறும் 16 ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. எங்கே இந்த 100 ஸ்போர்ட்ஸ் வாட்சுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. எனக்கு பார்த்தாலே வந்து இருக்கிற மாதிரியும் தெரியல. இந்த மாதிரி எடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறது சரியில்லை. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற சென்சார்ஸ், இதோட சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ்லீடிங்காக தான் நிறையா டைம் வந்து டீட்டெயில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஒவ்வொரு காலைக்கு நான் சும்மா உட்காந்துருந்தாலே 100-110 காமிக்குது. அது எப்படி வருதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்கிற மாதிரி தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு கீழே எடுத்து பெட்டில் வச்சுருந்தாலே SpO2 அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் இதையெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி எடுத்து காமிச்சிருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு காற்றுல தான் தொங்க போட்டிருக்கோம், அப்பவும் வந்து காமிச்சிட்ருக்கோம். அதெல்லாம் எதனாலேயும் எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இந்த சென்சார்லேருந்து வர ரீடிங்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸாகலாம் எடுத்துக்காதீங்க. இந்த வாட்சை யாரெல்லாம் வாங்கலாம்?
இந்த வாட்சை யார் யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே எடுத்து கை சிறுசாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு ரவுண்ட் டயலோட எடுத்து வாட்ச் வேணும், கால் குவாலிட்டிங்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்சை தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்லாம் வந்து ஃபிட்னஸ்க்காக வாங்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு இந்த வாட்ச் கன்ஃபார்மாக கிடையாது. இதை வந்து தயவுசெய்து எடுத்து வாங்கிடாதீங்க. அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோக்கு நீங்கள் ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் கூட போடுங்க. டிஸ்லைக் போட்டு ஏன் டிஸ்லைக் போட்டீங்கன்னு எடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாய்.